இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆதியாகமும் 31வது அதிகாரம் 49வது வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடனென்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்கள் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். அங்கே உடன்படிக்கை பண்ணப்பட்டதுக்கப்புறமா சமாதானத்தோடு கர்த்தர், நான் உனக்கு தீங்கு செஞ்சாலும் நீ எனக்கு தீங்கு செஞ்சாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், கடவுள் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு சமாதானமாக ஆகாரம் உட்கொண்டு ஒருவரை ஒருவர் உபசரித்து அதற்கு பிறகு ராத்தங்கி மறுநாள் காலையில் எழுந்து லாபான் தன்னுடைய பேரப்பசங்க குமாரத்திகள் எல்லாத்தையும் அன்பு செலுத்தி ஆசீர்வதிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.